நேர்களே முக்கிய செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதாகி இருக்கும் ஞானசேகரனிடமிருந்து 80 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பிரியாணி கடை நடத்தி கொண்டு பல இடங்களில் இவர் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி வந்தது பள்ளிக்கரணை போலீசார் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் 250 சவரன் நகைகளை கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் போலீசில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அவரிடமிருந்து தற்போது 80 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட கார் வாகனம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு கார் வாகனமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பல்வேறு கடைகளில் அடகு வைக்கப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்பட்ட நகைகளை மீட்டு போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவரிடமிருந்து 80 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி கொண்டே பல இடங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது பள்ளிக்கரணை போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அவரிடமிருந்து 80 சவரன் நகைகளை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, அவர் பல்வேறு அடகு கடைகளில் அடகு வைத்த நகைகள் மற்றும் விற்பனை செய்யப்பட்ட நகைகளையும் போலீசார் தற்பொழுது மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சுமார் 80 சவரன் நகைகள் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.